எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார். அதை தவிர்த்து நீங்கள் மானிய கோரிக்கையில் உரையாற்றினால் நன்றாக இருக்குது. எங்களுக்கு தெரியும் பதில் சொல்கிறதுக்கு, அது வேண்டாம். நாங்கள் பார்க்குறோம். எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே வருவார்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இத்தனை ஆண்டு காலம் சட்டமன்றத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை பார்த்து என்ன கேள்வி கேட்பார்கள்? மக்களுக்கு தேவையானதை, மக்கள் என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, மக்கள் என்ன பிரச்சனையில் இருக்கின்றார்களோ அந்த பிரச்சனை கேள்வியாக ஆளுங்கட்சியிடத்திலே கேட்பார்கள். ஆளுங்கட்சி உறுப்பினருடைய கடமை என்ன என்று சொன்னால், என்ன கேள்வி எதிர்க்கட்சிக்காரர்கள் கேட்கின்றார்களோ அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த அவையை அமைதியாக நடத்துவதற்கு முயலக்கூடியவர்கள் தான் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். இந்த நடைமுறை தான் இப்போலாம் இருந்திருக்கு. சில நேரங்களில் சலசலப்பு வருவது சாதாரணமாக. ஆனால் இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்னா, நம்ம பிரச்சனையை எதிர்க்கட்சி போய் பேசுகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, ஆனால் பிரச்சனை என்ன கேள்வியை கேட்கிறாரோ அந்த கேள்விக்கான பதில் ஆளுங்கட்சி தருவதில்லை. ஆனால் ஆளுங்கட்சி என்ன சொல்லுது? ஏதாவது தேவையில்லையா சில பிரச்சனைகளை சுற்றி வளைச்சு கொண்டு வந்து கடைசியில் எதிர்கேள்வியை போடுறாங்க எதிர்கட்சிகிட்ட. அந்த எதிர்கேள்வியை போடுகின்ற பொழுது சில வார்த்தைகளை எதிர்கட்சியில் உறுப்பினர்களுடைய உறுப்பினர்களை அவருடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலே, ப்ரொவோக் பண்ணக்கூடிய வகையிலே சில வார்த்தைகளை போடுகின்ற காரணத்தால் உங்களை அவர்கள் தர்ம சங்கடத்திற்குள்ளாக்குகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பதில். அவை முன்னவர், நான் அதை பற்றி விளக்கமாக அவர் பேசி முடிக்கிட்டு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பேச வேண்டிய நேரத்தில் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார். அதை தவிர்த்து நீங்கள் மானிய கோரிக்கையில் உரையாற்றினால் நன்றாக இருக்குது. எங்களுக்கு தெரியும் பதில் சொல்கிறதுக்கு, அது வேண்டாம். நாங்கள் பார்க்குறோம்.